நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் அது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரி இருக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், இந்த 4 கிரக சேர்க்கைகள் என்ன செய்யுது, என்ன யோகமா மைனஸா ப்ளஸ்ஸா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குதுன்னு பல சிந்தனைகள். சார் குரு பலனோட தான் இருக்கீங்க, குரு பார்வையோடு தான் இருக்குது. 3ஆம் இடத்துல தைரியம் வீரிய ஸ்தானத்தில் நடக்கிற கிரகத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். தைரியமாக இருங்க. பொதுவாக தனுசுனாலேங்க நாலேஜபிளானது, அறிவு சார்ந்த ராசி. அனைவரும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த உச்சம் இல்லை நீச்சம் இல்லை. ஆனால் தன்னை இறக்கி பார்க்குற ஆளை இந்த ராசி பதம் பார்த்துன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்சல்ட் பண்ண மட்டும் பண்ணக்கூடாது இந்த ராசியை. ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடம் சூரியன், 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய், 9 சூரியன், வெப்ப கிரகங்கள் 5 இருக்கும். அதிகாரத்தையோ திறமையோ பயன்படுத்த தெரிஞ்ச ராசி. இந்த ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்குங்க. ஏன்னா வெள்ளம்பு இல்லையா அந்த ராசி, தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். குறிக்கோளை அடைய முறையும் போராடுங்க. இந்த ராசி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. இயற்கையாக இந்த ராசிக்கு மெமிக்கிரி மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்டது அவ்வளோ யுனிக்காக இருக்கும். இவங்க பேசுகிற பேச்சுக்கே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். இவங்க சொல்கிற விதங்கள் அப்படி அற்புதமாக இருக்கும். சிறு சேமிப்பு இந்த ராசிக்கு சின்ன சின்னதாக சேர்த்துனா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கோடீஸ்வராக கூட வாய்ப்புள்ள ராசி. இதான் உங்கள் அடிப்படை விஷயம். முதல்ல இந்த ராசிக்குங்க இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 3 12ஆம் அதிபதி இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு புகழ் பெறுகிற காலகட்டம், பப்ளிசிட்டி கிடைக்கிற வேண்டிய அம்சம். பப்ளிசிட்டினா எது இல்லை, ஆன்லைனு யூடியூப்பு இது மாதிரியும் கிடைக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு சென்றடையும். அப்போ சினிமா, மீடியா, அரசியல் இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக கோச்சார ரீதியாக உண்டு. ஜாதக ரீதியாக பார்க்கணும், கோச்சாரத்தில் பெஸ்ட்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சேமிப்பு, ரொம்ப நாளாக ஒரு சேமிப்பு பணம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், வர வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வரும்.
வம்பு வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக பேசி சமாதானப்படுத்த வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் யூஸ்ஃபுல். சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா இந்த ராசிக்கு? பொதுவாக இந்த ராசிக்கு செகண்ட் ஹேண்டு வீடு வாங்க, இடம் வாங்க, இதெல்லாம் யோகம் உண்டு. ஆனால் புதிய இடம், புதிய வீடு, புதிய இடம் இப்போ தான் புதுசாக ஃப்ளாட்டு பிரித்த இடத்த வாங்கக்கூடாது. ஆல்ரெடி பழைய ஃப்ளாட் இருக்கிறத வாங்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பிரித்து, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் மாற்றலாம். புதுசாக பிராண்டாக அவங்க தான் பிரித்து ப்ரமோட்டட் வந்து வாங்கக்கூடாது. அது எப்படிங்க? இதெல்லாம் சூட்சமம். வாங்கி பாருங்கள். ப்ரமோட்டடை வாங்கி ஆமாம் சார் பிரச்சனையாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ராசிக்கு. இப்போ வீடு சம்மந்தப்பட்டது பார்த்தா எந்த வாசல் எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும், அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும். ஆனால் உங்கள் ராசிக்கு இப்போ என்னென்னா இடம் வீடு வாங்க ஒரு அமைப்பு வரும். வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. தாயின் உடல்நிலை கவனிக்கணும், தந்தையின் உடல்நிலை, இது 2 பேர்த்து உடம்பு தான். ஆக மொத்தம் இந்த ராசிக்கு மருத்துவ செலவாக பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, மருத்துவம் சம்மந்தம் பண்ணுறவங்க கரெக்டான மருத்துவரை, சூரியன் செவ்வாய்னா மருத்துவருக்கு பிடிக்கும். கரெக்டான மருத்துவர் கரெக்டான அணுகுறீங்கன்னா குடும்பத்தில் அத்தனை பேரும் சேஃப்டி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நாளில் உச்சம் பெற்றிருக்கு சார். 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் 2 விஷயம் நடக்கும். சார் வேலை மாறலாமா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை வெளிநாட்டு வகை ட்ரை பண்ணலாமா, வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். நிச்சயமாக அது போன்ற ஒரு அனுகிரகம் உண்டு. கடனை வாங்கி வீடு கட்டுறது, இல்லை இடத்தையோ வீட்டையோ அடைச்சி கடன் அடைக்கிறது. ஒரு சில இந்த ராசி கடனில் ரொம்ப தத்தளிச்சிடும். கட்டுவேனா இல்லையா, அவங்க சொத்து பத்துக்களை நகையோ சேல்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இதில் இன்னொரு அம்சம், இந்த ராசி திருப்பி எப்படி யூட்டன் அடிக்குதுன்னா, கடன் வாங்கினா தான் மீண்டு வர முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து தான் டெவலப் பண்ண வேண்டியது. சார் திருமணம் இருக்க இல்லையா, உங்களுக்கு குரு பலன் இருக்குது, திருமணத்தை தவற விட வேண்டாம். அதுக்கப்புறம் குரு 8ஆம் இடத்துக்கு வந்துடும், ஒரு 1.5 வருஷம் தள்ளி போயிடும். திருமண வயதுடைய ஆண் பெண்கள் ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு திருமணத்தை பார்த்துக்கங்க. திருமணத்தை தவற விட வேண்டாம். இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம். மாங்கல்ய ஸ்தானத்தை வலுப்படுத்த வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் தவறு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வரவே இல்லை, இப்போ வந்ததை விட்டுட்டாங்க சார், கரெக்டான வரனாக இருக்கும், அதே வரன் கூட திருப்பி வரலாம். கொஞ்சம் திருமணத்தை பாருங்கள். கோயில்லையா மண்டபத்தில் கல்யாணம் எங்கே வைக்கணும் யோசிச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது போன்ற யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுக்கு கரெக்டான காலகட்டம். ஆனால் டே ட்ரேடிங் வேண்டாம், பார்த்து பண்ணலாம். இதே காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி 3இல் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தந்தை வழி உறவு வலுப்படும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான். சார் பிஸ்னஸ் பண்ணலாமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, பிஸ்னஸை செய்ய தவறிய பிஸ்னஸை விட்டுலாம் நினச்ச பிஸ்னஸை மீண்டும் பண்ணலாம். பிஸ்னஸில் விளம்பர பலகைகள் வைக்கணும், வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வேலையாட்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் ஜெயிக்கும். வேலையாட்கள் சரியாக இல்லாத இந்த ராசி மாட்டிக்கும். வேலையாட்கள் கரெக்டாக இருக்கணும். சார் லாபம் ஜெயிச்சிருவேனா இல்லையா, நிச்சயமாக ஜெயிக்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ராசி போராடிக்கொண்டே இருந்து ஜெயிக்க வேண்டியது. கோயில் பரிகாரம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, நான் பொதுவாக சித்தர் வழிபாடு கொடுப்பேன். சித்தர் வழிபாடுகள், ஜீவ சமாதி வழிபாடுகள், அதோட முக்கியமாக சப்த வழிபாடுகள், சப்த கன்னிகளாக இருக்கலாம், இல்லைன்னா சர்ப வழிபாடுகள், சப்தம் இல்லை சர்ப இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு யோககரமாக இருக்குது. அப்போ ஜெயிக்க இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில விஷயம் வேண்டான்னு சொல்லுவோம், அதை விட்டுணும். என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது புதுசாக பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தெரியாத விஷயத்துக்கு தெரியாத முதலீட்டில் கவனமாக தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் செக்கிங் சம்மந்தப்பட்டு தவிர்க்கணும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும்.